வணக்கம், வெல்கம் டு பிரேமி ஹேண்ட்கிராஃப்ட். நம்ம சேனலில் 8 கலர்ஸ் ஷிவன்கன் பேஸ்கெட் பார்க்குறோம். இந்த பேஸ்கெட்டில் நான் மொத்தமாக 8 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். மொத்தமாக ஒரு கட்வேரோட மெஷர்மெண்ட்ஸ் 7.25 அடி எடுத்திருக்கேன். டோட்டலாக 28 கட்வேர் எடுத்திருக்கேன். பேஸ் 14 லைன் போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 14 லைன் பேஸ் போட்டிருக்கேன். இதில் நம்ம கார்னர் டேர்ன் பண்ணும் பொழுது எந்த ஒயரில் நம்ம சுத்து ஒயர் கொடுக்க போகிறோமோ, பேஸ்கெட்டை வளர்த்த போகிறோமோ, அந்த ஒயரில் ஒரு பிட் ஒயர் எடுத்து 2 சைடும் 14 நாட்ஸ் போட்டுட்டு 4 கார்னர்லையும் 2 இன்ச்சு விட்டு கட் பண்ணி அதை உள்ளே சொருகிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுத்து ஒயரை கொடுத்து ஃபஸ்ட் லைன் ஆரம்பிக்கும் பொழுது இந்த மாதிரி சொருகி போடும் பொழுது உங்களுக்கு இந்த சைடில் கேப்பே இருக்காது. ஒரு படுக்கை சிவன்கண், ஒரு நேர் சிவன்கண் மாற்றி கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு 4 கார்னர்லேயும் எந்த வித்தியாசமும் தெரியாது. படுக்கை சிவன்கண்ணுக்கு அடுத்தது நேர் சிவன்கண், அந்த மாதிரி கரெக்டாக வந்துடும். நம்ம சிவன்கண் பேஸ்கெட் போடும் பொழுது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக காமிச்சு கொடுத்துடும். நம்ம தப்பாக போட்டுட்டோன்றது தெரியாமலே போட்டுட்டோம் அப்படின்ற அந்த ஒரு கவலையே தேவையில்லை. இப்போ நான் சிவன்கண் நாட்டு இந்த இடத்துல போடணும், ஆனால் நான் நார்மல் நாட் போட்டேன். பாருங்கள், அந்த கண் பாருங்கள் நமக்கு தப்பாக எப்படி ஷேப் மாறி காட்டியிருக்கு பாருங்கள். அதனால் பிகினர்ஸ் சிவன்கண் கூடிய தப்பாக போட்டுருவோம் அப்படின்ற பயமே தேவையில்லை. நீங்கள் தப்பாக போட்டுட்டிங்கன்னா சிவன்கண் வர இடத்துல நார்மல் நாட்டு போட்டுட்டிங்கனாலோ அல்லது நார்மல் நாட்டு வர இடத்துல சிவன்கண் போட்டிங்கனாலோ அது காட்டி கொடுத்துரும். அந்த ஷேப் சிவன்கண் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அப்போ நீங்கள் தப்பாக போட்டிருக்கீங்கன்னா அந்த நாட்டை பிரிச்சுட்டு அந்த இடத்துல சிவன்கண் நாட்டு தான் வருன்றது நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் பேஸ்கெட்டை வளர்த்திக்கலாம். ஒரு இதுவும் பயமும் இருக்காது. இது பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறேன். நம்ம தப்பாக போட்டால் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயத்தோடையே நீங்கள் பேஸ்கெட்டை ஆரம்பிக்க தேவையில்லை. நீங்கள் நார்மல் நாட்டு வர இடத்துல சிவன்கண் போட்டுட்டாலோ அல்லது சிவன்கண் வர இடத்துல நார்மல் நாட்டு போட்டுட்டிங்கனாலோ அந்த ஷேஃபே உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். இப்போ பாருங்கள், நான் நார்மல் நாட் போட்டிருந்தப்போ வேறு மாதிரி இருந்தது. சிவன்கண் போடும் பொழுது கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள். ஒரு சிவன்கண் நாட்டு, ஒரு நார்மல் நாட். இதே மாதிரி தான் நம்ம மாற்றி போடுவோம். இப்போ நான் போடுறது நார்மல் நாட் போடுறேன். நீங்கள் பிகினர்ஸ் எப்பொழுதுமே சிவன்கண் பேஸ்கெட்டு புதுசாக போட்டு பழகுறீங்க அப்படின்னா கட் ஒயர் ஒரு கலரில் எடுத்துக்கோங்க, சுத்து ஒயரும் ஒரு கலரில் எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்து போடும் பொழுது உங்களுக்கு நீங்கள் நாட்டு தப்பாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத நல்லா பளிச்சுன்னு காட்டி கொடுத்துடும். உங்களுக்கு தப்பாக போட்டுட்டிங்கன்னா அப்போ நீங்கள் கரெக்டாக நீங்கள் அதை கரெக்ட் பண்ணி போடுவீங்க. இப்படி நம்ம எஸ் மாதிரி இதை வளைச்சிட்டு போடுறோம், அவ்வளோதான். சிவன்கண் பேஸ்கெட் ரொம்ப ஈஸி தான், கஷ்டம்லாம் கிடையாது. நீங்கள் எப்பொழுதுமே சுத்து ஒயரை நீங்கள் ரன்னிங் ஒயர் அதை டைட் பண்ணிவிட்டு கட் ஒயரை டைட் பண்ணிங்கனாலே நீங்கள் நாட்டை டைட்டாக போட்டுருவீங்க. அந்த ஐ ஷேப் நமக்கு கரெக்டாக கிடைச்சிடும். இந்த மாதிரி போடும் பொழுது ஒவ்வொரு முறையும் நான் போடும் பொழுது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நார்மல் நாட்டு நம்ம போட போகிறோம். இந்த மாதிரி பிகினர்ஸ் பழகும் பொழுது சுத்து ஒயரும் ஒரு கலரில் எடுத்துக்கோங்க, கட் ஒயரும் ஒரு கலரில் எடுத்துக்கிட்டு நீங்கள் முதல் முறையாக பேஸ்கெட் போட்டு பழகுறீங்கன்னா இந்த மாதிரி போட்டு பழகுனீங்கன்னா உங்களுக்கு தப்பு வர்றதுன்னு நல்லா கரெக்டாக தெரியும். நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இதில் தப்பு வந்தாலும் நம்ம கரெக்டாக உடனே இந்த நாட்டை அவுத்துட்டு நம்ம மாற்றி போடுவோம். இப்போ நான் சிவன்கண் போடுறேன். சிவன்கண் போடும் பொழுது நம்ம ஒயரை லெஃப்ட் பக்கமாக மடித்து வச்சுக்கிட்டு ரன்னிங் ஒயரை பாருங்கள் இப்படி ஒரு சுற்றி ஒரு பெண்ட் பண்ணி உள்ளே விடுறோம் எஸ் டைப்பில். அதுக்கப்புறம் அந்த கட் ஒயரை மடித்து ஒயிட் கலர் மடித்தோம் பார்த்தீங்களா, அதில் உள்ளே விடுறோம். நான் பாருங்கள் ரன்னிங் ஒயரை தான் ஃபஸ்ட்டு டைட் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த கண்ணுக்கு இடையில கேப் விழாது, நல்லா கரெக்டாக ஷேஃபாக விழும். அந்த கண் நமக்கு நல்லா சிவன்கண் தெரியும். அதனால் நீங்கள் எப்போதுமே இப்போ நார்மல் நாட்டு போடுறேன். எப்பொழுதுமே நீங்கள் சுத்து ஒயரை ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயர்னு சொல்கிறோம்ல, அதை முதல்ல நீங்கள் டைட் பண்ணிக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு சிவன்கண் பேஸ்கெட்டு நல்லா டைட்டாகவே உங்களுக்கு கிடச்சிடும். இப்போ பாருங்கள், நான் சிவன்கண் போட போகிறேன். பாருங்கள், லெஃப்ட் பக்கமாக ஒயரை இந்த ரெட் கலர் ஒயரை மடித்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ரன்னிங் ஒயர் ஒயிட் கலரு. இந்த ரன்னிங் ஒயரை ஒரு மடித்து உள்ளே விடுறோம். இது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. பாருங்கள், எப்படி மடிக்கிறதுன்னு கற்றுக்கிட்டிங்கனாவே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக
கூடையே போட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் ரன்னிங் ஒயரை தான் ஃபஸ்ட்டு வந்து டைட் பண்ணுறேன். ஒயிட் கலர் ஒயரை தான் டைட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மேலே போகிற அந்த ரெட் கலர் கட் ஒயருன்னு சொல்லுவோம், அதை நான் டைட் பண்ணுறேன். இப்படி பண்ணும் பொழுது உங்களுக்கு பேஸ்கட் ரொம்ப நெருக்கமாக இருக்கும். நல்ல பாக்ஸ் டைப்பில் உங்களுக்கு கிடைக்கும் பேஸ்கட். இப்போ நம்ம நார்மல் நாட் போடுறோம். இதே மாதிரி தொடர்ந்து ஒரு நார்மல் நாட்டு, ஒரு சிவன்கண் நாட் போட்டுகிட்டே வரணும். ஏணிப்படி முடித்து எப்படி போடுறதுங்கிறது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இதில் நான் மொத்தமாக எத்தனை லைன்ஸ் போட்டிருக்கேங்கிறதும் நான் கவுண்ட் பண்ணி சொல்கிறேன். இப்போது இதில் 8 கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் ஆப்பிள் கலரு, அடுத்தது கோல்டு, சில்வர், வைலட், ரெட்டு, பிங்க்கு, பீச் கலர், அப்புறம் பார்த்திங்கன்னா காமனாக ஒயிட்டு வந்து சுத்து ஒயராக கொடுத்துருக்கேன். மொத்தமாக 8 கலர்ஸ் நம்ம இதில் யூஸ் பண்ணி இந்த பேஸ்கெட்டை போட்டுட்ருக்கோம். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி இதில் ஏணிப்படி முடிச்சு போடுறோம், உள்ளுக்குள்ளேயே போடுற ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறோங்கிறது பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த கூடையை பற்றின 2 வீடியோ லைவ் கிளாஸ் டுட்டோரியலில் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் அதையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நார்மல் நாட்டு, சிவன்கண் நாட்டு மாற்றி மாற்றி நம்ம போட்டுகிட்டே வந்து பேஸ்கட்டை வளர்த்த வேண்டியதான். ரொம்ப ஈஸி தான். பாருங்கள், நம்ம ஒயிட் கலர் ஒயரை மடித்து வச்சு க்ரீன் கலர் ஒயரை அந்த லெஃப்டில் விட்டு ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயரை டைட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் கட் ஒயரை நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து நீங்களும் சிவன்கண் பேஸ்கெட்டு போட்டு பழகுங்க. பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி உங்களுக்கு பேஸ்கெட்லாம் போட்டு பழகிக்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் வந்து லைவ் செக்ஷன்லையும் வந்து லைவ்லையும் உங்களுக்கு கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். இது வந்து இப்போ வீடியோவிலையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி எல்லா பேஸ்கெட்டும், டேப் கூடைகள், பீட்ஸ் வச்ச மணி பேக்ஸு, நரம்பில் போடுற பீட்ஸ் பேக்ஸு எல்லாமே நம்மக்கிட்ட சொல்லிக் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க, டுட்டோரியல் பார்த்து கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இதில் யூஸ் பண்ணியிருக்க ஒயர்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்கும். கிளாஸ் ஒயரு, டீலக்ஸ் ஒயரு, 50-50 ஒயரு, அப்புறம் வந்து டிஸ்கோ ஒயரு, இந்த மாதிரி ஒயர்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்கும். மெட்டீரியல்ஸ் தேவைப்படுறவங்களும் நீங்கள் ஸ்க்ரீனில் மேலே நம்பர் கொடுத்துருக்கேன், அதை வச்சு நீங்கள் ஃபோன் பண்ணியும் வாட்ஸ்அப் பண்ணியும் மெட்டீரியல்ஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் மொத்தமாக நான் வந்து 12 லைன்ஸ் போட்டிருக்கேன். இன்னும் ஒரு 16 லைன் நம்ம போட்டால் டோட்டலாக 28 லைன் போட்டு இந்த பேஸ்கெட்டை முடிச்சிடலாம். தேவைப்படுறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.